ஏய், நான் கொடுத்த மருந்த கலந்தல? நான் கலந்துட்டேன்க்கா. ஏமா, எல்லாரும் சமைச்சதை டேபிள் மேல தான் வச்சிருந்தாங்க. அதை தான் கொண்டு வந்து எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. ஆனா நீங்க டேபிளுக்கு கீழே தனியா வச்சிருக்கீங்க. என்ன காரணம்? அவ ஏமாத்துக்காரியா இருக்காடா. இவ சமைச்சதை தனியா வேற எடுத்து வச்சிருக்கா. இப்படி நம்ம போட்ட திட்டம் எல்லாம் பாழா போச்சே. சொல்லுங்கம்மா. அது ஒன்றும் இல்லை சார். நான் எப்பவும் சமைச்சதை சாமிக்கு பரிமாறுவேன். அதத்தே இப்போ உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்தேன் சார். அக்கா, கடைசியில் இந்த சிந்து நம்ம தலையில இடி இறக்கிட்டாளக்கா. நீ சும்மா இருடா. இங்க பாரு, இப்ப என்ன, அவ சமைச்சதை சாப்பிட்டுருக்காங்க, அவ்வளவுதான். அவ அவசர அவசரமா சமைச்சது எந்த லட்சணத்துல இருக்கும், என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சரி, நீங்க போய் வெயிட் பண்ணுங்கம்மா. அஞ்சு பேர் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணதுல 3 பேரை நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம். தேர்ட் பிளேஸ் கோஸ் டு பரக்கத். செகண்ட் பிளேஸ் கோஸ் டு காவ்யா. And the first place goes to இத நான் சொல்றதை விட இந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மன் அன்னபூர்ணி மேடம் சொன்னா சரியா இருக்கும்னு தோணுது. ப்ளீஸ் மேடம், யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்லுங்க மேடம். அப்பாடா, சிந்து ஒழிஞ்சாடா. நீ எதை வச்சு சொல்றக்கா? அன்னபூர்ணி அக்காவை வச்சு ரிசல்ட் சொல்ல வைக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா சிந்துவா இருக்காது. சூப்பர்க்கா. நீ வேணா பாரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு சொல்லுங்க மேடம். இந்த சொல்லுங்க பெரியமா. சொல்லுங்க பெரியமா. சிந்து. சிந்து ஜெயிச்சிட்டான். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, சிந்து தான் ஜெயிப்பாங்கன்னு. நான் சொன்ன மாதிரியே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட கேண்டீன் கான்ட்ராக்டர் அன்னபூர்ணி மேடமே உங்களுக்கு கொடுப்பாங்க. சிந்து வந்து வாங்கிக்கங்க. கலக்கிட்ட சிந்து.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். சூப்பர். போ. சிந்து, உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து நீங்க சமைச்ச ஃபுட்டு டேஸ்டாவும் குவாலிட்டியாவும் நேச்சுரல் ஃபிளேவரோட இருந்துச்சு. அதனால ஒரு மனதா உங்களை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். உங்களோட கேண்டீன் கான்ட்ராக்ட அன்னபூர்ணி மேடமே கொடுப்பாங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அன்னபூர்ணி அம்மாவோட பிளஸிங்ஸ் என்னைக்குமே உங்களுக்கு இருக்குமா? எந்திரிங்க சிந்து. ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட்மா. அக்கா, என்னக்கா இது? சிந்து சமைச்சதுல தான் நம்ம மருந்த கலந்தோம். அப்புறம் எப்படிக்கா அவ சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க? டேய், அவ பயங்கரமான கில்லாடி. சமைச்சு முடிச்சதும் அதுல ஒரு பங்கு எடுத்து சாமிக்குன்னு வச்சிருக்கா. அததான் ஷெஃபுக்கும் அன்னபூர்ணிக்கும் கொடுத்துருக்கா. அவ நம்மளை விட சாமர்த்தியமா இந்த காரியத்தை செஞ்சிருக்கா. இவ இப்படி செய்வான்னு யாருக்கு தெரியும்? சார், நீங்க எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா. சிந்து உங்க மருமகளா இருந்தாலும் நீங்க ரொம்ப நேர்மை நடந்துட்டீங்கம்மா. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க சார், போயிட்டு வாங்க. சிவா, ஷெஃப், நான் வரேன். தேங்க்யூ. யா, தேங்க்யூ வெரி மச். Thank யா. பாலா சார். சாரை விட்டுட்டு வந்தேன். சரிங்க சார். சிவா, நானும் கிளம்புறேன்ப்பா. சரிங்க பெரியம்மா. அன்னபூர்ணியே கிளம்பிட்டா. இனிமே நமக்கு என்னடா வேலை? வா. நீ எத்தனை நாளைக்கு என் புள்ள ஹாஸ்பிட்டல்ல கேண்டீன் நடத்துறன்னு நானும் பாக்குறேன்டி. சிந்து, நீ தான் ஜெயிப்பேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நீ முன்னெடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயுமே நீ தான் ஜெயிப்ப. ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ். ரொம்ப நன்றி பைரவி. சிந்து, நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் சிந்து, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி.